வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பான இந்த நன்னாளில் அருமையான பஞ்சபூத நவகிரகத்தை முழுமையாக தொகுத்து வழங்கி நம்மை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும், நார்வே மனவளக்கலை மன்றல் அறக்கட்டளை இணைய வழி வகுப்புகளை சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கும் பொறுப்பாளர்களுக்கும், இங்கு இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்த வேண்டி ஆழ்ந்த தவகுணத்தின் நல்லதொரு சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு. தலையும் தலைக்கு மேலும். ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, வடிவேல் சொல்லுவார் மண்டபத்திரம் அப்படின்வார். அந்த தலை ரொம்ப முக்கியமான ஒன்று. என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான பொறுப்புல எல்லாம் இருக்கிறதா இருந்தா தலைமை பொறுப்பு. அந்த ஒரு குழுவையே வழிநடத்துறவங்கள தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த எல்லாத்துக்கும் மேல முக்கியமா இருக்கிறதுக்கு இந்த தலைதான். இந்த ஜீவனின் முக்கியமான பகுதி தலை. என்ன இருக்கு தலையில? இந்த உயிரோட பொறிகளா சொல்ற கண், காது, மூக்கு, வாய், இதெல்லாம் இந்த தலைக்குள்ளதான் இருக்கு. என்ன பண்றது? அதெல்லாம் நமது புலன் உணர்வுகளை தோற்றுவிக்கிறது. பார்த்தல், கேட்டல், முகர்தல், சுவைத்தல் அப்படிங்கிற அந்த புலன் உணர்வுகளை தோற்றுவிக்கின்றன. தலைப்பகுதி எப்படி இருக்கு? மண்டை ஓட்டால் பராமரிக்கப்படுகிறது. அவ்வளவு பத்திரம். மண்டை பத்திரம். தலை அந்த மண்டையோட அவ்வளவு ஸ்ட்ராங். இந்த மூளைதான் மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கு. மனித தலையில உடலில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 22 எலும்புகள் இருக்குங்கிறாங்க. 12 ஜோடி நரம்புகள் மூளையில போய் சேர்றது. இப்படியே அனாட்டமிக்கலா சொல்லிட்டே போனா ரொம்ப ட்ரையா இருக்கும். அதனால கொஞ்சம் மூளைக்குள்ள போவோம். ஒரு சின்ன கோபம் வந்தா கூட என்ன கேக்குறாங்க, கொஞ்சமான உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த தலைக்குள்ள இருக்கிற மூளை அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. அது மாதிரி இந்த மூளை இப்பெல்லாம் நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, பிரெயின் டெட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரெயின் டெட் ஆச்சுன்னா அந்த உடல்ல மற்ற உறுப்புகள் ஆரோக்கியமா இருந்தா கூட உடல் இயக்கம் இருக்காது. அந்த அளவுக்கு மற்ற உறுப்புகள்லாம் பாதிப்படைஞ்சுதான் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணலாம், அந்த மூளைக்கு இல்ல. நிறைய பாக்குறோம். பிரெயின் டெட் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மறதி, பார்க்கின்சன்ஸ் நோய், அல்சைமர், இது மாதிரி நிறைய சொல்றோம். அவ்வளோ பாதிப்பாது இன்றைய வாழ்க்கை சூழல்னால. அப்ப மூளை உடம்புல அவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்பு. இந்த மூளை எப்படி இருக்கு? பெருமூளை, சிறுமூளை, மூளைத்தண்டு, அதை கொண்டுதான் இந்த மூளை இருக்கு. உடலில் பெரும்பாலான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது இந்த மூளைதான். உணர்வு உறுப்புகள்ல இருந்து வரும் தகவல்களை செயலாக்கத்தும் இந்த மூளைதான். என்னென்ன பண்ணுது? செயலாக்குறது, ஒருங்கிணைக்கிறது. மற்ற உடல் பகுதிகளுக்கும் மூளையில இருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு அந்தந்த செயலுக்கு வேண்டிய ஆணைகள் போய் அது செயலுக்கு வர்றது. இன்றைய செயல்பாடுகளா சொல்ற மூச்சு விடுதல், செரிமானம், இதய துடிப்பு, கொட்டாவி, இதெல்லாம் இந்த மாதிரி செயல்பாடுகளையும் விழிப்புணர்வோட நடக்கிற சிந்தனை, புரிதல், இந்த செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது இந்த மூளைதான். இதெல்லாம் தாண்டி நமக்கெல்லாம் தெரியும், பிறப்பும் இறப்பும் வித்துக்கள் தான் சொல்லி சாமிஜி சொல்றாங்க. இந்த வைட்டல் ஃப்ளூயிட் மூளை பகுதியில தான் உருவாகிறது. எப்ப உருவாகிறது? தந்தை தாய் இரும் ஒன்று சேர்ந்து தழைத்தது ஒரு உடலாகி உலகில் வந்தேன். இந்த ஜனிக்கிறது பாருங்க, ஜைகோட் முதல் செல், அப்பவே இந்த வைட்டல் ஃப்ளூயிட் உருவாக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் வெள்ளப்பெட்டில உருவாகிறது, கற்பப்பை, தாயினோட கற்பப்பை போறது, அங்க வளர ஆரம்பிக்குது, குழந்தையா முழு குழந்தையாக வளர்ச்சி பெறுது. அதுக்கும் இந்த வைட்டல் ஃப்ளூயிட் தான் காரணம். குழந்தை பிறந்தாச்சு, வெளியில வந்தப்பவும் அந்த வைட்டல் ஃப்ளூயிட் தான் உடல் கட்டமைப்புக்கு நமக்கு
தேவையா இருக்கு. அது உருவாகிற இடம் இது தலைப்பகுதி தான், மூளைக்குள்ள. அப்போ அது என்ன ஆகுது, வாழ்நாள் முழுவதும் அந்த வித்து களைய முடைந்து அது 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 உடல் வளர்ச்சி முடிஞ்ச உடனே தலைப்பகுதியிலிருந்து மூளைப்பகுதியிலிருந்து தண்டுவடத்தின் வழியாக நமக்கு மூலாதாரத்தை சேருது. அங்க எக்ஸஸா இருக்கிறது வெளியே போகணுங்கிற அந்த உணர்வு தான் பால் உணர்வு. அதுதான் நம்ம காயக்கல்ப பயிற்சி மூலம் நம்ம திருப்பி ரீசைக்கிள் பண்ணி தலை உச்சிக்கே கொண்டு போய் ரீஎனர்ஜைஸ் ஃபுல்லா பண்ணிக்கிறோம். அப்ப அந்த வித்துக்களைய முடிஞ்சு அந்த வித்து சக்தி முழுவதுமாக வெளியேறுவதுதான் மரணம். கடைசி மூச்சு வரைக்கும் இந்த தலைப்பகுதியில இந்த வித்து சக்தி உருவாக்கிட்டேதான் இருக்கும். அந்த வைட்டல் ஃப்ளூயிட் அது அது உருவாகி கண்டோட வழியா மூலதனத்துல சேர்ந்துட்டே தான் இருக்கும். அங்கதான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு. அங்க வரும்போது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடா மாறுது. அது உடல் இயக்கம். இது ஒரு தொடர் இயக்கமா நடந்துகிட்டே இருக்கு. அது போல தலைப்பகுதியில இன்னொன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோன். இது மூளையோட நடுப்பகுதியில இருக்கிற பீனியல் சுரப்பியால இரவுல வெளியிடப்படும் ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்றது. அது எப்படி இருக்கும், இருட்டா இருந்தாதான் இந்த ஹார்மோன் சுரக்கும். தூக்கம், விழிப்பு, அந்த சுழற்சியை ஒழுங்குபடுத்துறதே இந்த மெலட்டோனின் ஹார்மோன் தான். இந்த நம்ம உடம்புக்குள்ள ஒரு கடிகாரம், அதுக்கு பேர் சிர்காடியன் ரிதம், உயிரியல் கடிகாரம் சொல்றாங்க, பயாலஜிக்கல் கிளாக். மனுஷன் பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில அவ்வளவு எண்ணி எண்ண எண்ணவே முடியாத அளவுக்கு நோய்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்கிறாங்க. ஒரு ஆய்வு சொல்றதுங்க, அவனுடைய வாழ்நாள்ல 50% நோய்களோடு வாழறானாம். இதற்கு காரணம் முதல் காரணம் நம்ம ஸ்பிரிச்சுவலா சொல்றோம் கர்மா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல சயின்ஸ் படி பார்க்கும்போது நம்மளுடைய அந்த சிர்காடியன் ரிதம், அந்த உயிரியல் கடிகாரம் பாதிக்கப்படுவதுதான் காரணம். அப்ப என்ன பண்ணணும், நமது வாழும் வாழ்க்கை முறையில மாற்றம் தான் அந்த பாதிக்கப்படுவதற்கு காரணம். அப்ப நம்மள பயாலஜிக்கல் கிளாக் சரியா இருந்ததுன்னா உடல் இயக்கம் சரியா இருக்கும். மெலட்டின்ங்கிற ஹார்மோன் நன்றாக சுரந்தால் பயாலஜிக்கல் கிளாக் சரியாக வேலை செய்யும். இப்ப நல்ல தூக்கம், அந்த இருட்டுல டார்க்னஸ்ல தூங்குற தூக்கம் இருக்கும் பொழுது மெலட்டனின் நன்றாக சுரக்கும். அப்ப ஆரோக்கியம் எங்க இருக்கு, நம்ம கையில இருக்கு. இப்ப நம்ம இந்த மெலட்டனின் சுரப்பி எது சுரக்கிறதுன்னு பார்த்தோம், பீனியல் சுரப்பியால வெளியிடப்படும் ஒரு ஹார்மோன் பார்த்தோம். அந்த பீனியல் சுரப்பி நல்ல இயக்கத்துல இருந்ததுன்னா மெலட்டனின் நல்லா சுரக்கும். அதுக்குதான் நமது பயிற்சிகள் சாமிஜி கொடுத்திருக்காங்க. தவம், உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை. தற்சோதனை எப்ப நல்ல அகத்தாய்வு நம்ம நிறைவாக எப்ப செய்ய முடியும், தற்சோதனை எப்ப பண்ண முடியும், தவ ஆழ்வுலதான் தற்சோதனை நல்லா பண்ண முடியும். அப்ப தவம் நமக்கு மனதை வலிமையாக்கி மனதை ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து நம்ம தற்சோதனையில நம்மை நாம் பண்படுத்திக் கொள்கிறோம். ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க சுவாமிஜி. தவம்னா என்னன்னா மனதை ஆளுவதற்கான ஒரு நடைமுறை பயிற்சி அப்படிங்கிறாங்க. இப்ப மனம் மேல் தவம் வைக்கல, எதுவுமே இல்ல, மனதுக்கு உட்பொருள் எது, உயிர். அப்ப உயிரின் மேல் மனம் வைத்துதான் நாம தவம் செய்கிறோம். தவம் செய்யும் போது என்ன நடக்குது, நமக்கு புத்திங்கிற புறமனதிலிருந்து விடுபட்டு சித்தங்கிற நடுமனத்தை அடைந்து அங்கிருந்து படிப்படியாக அடிமனங்கிற அகமாகவே அந்த ஆழ் மனதோட அப்படியே விரிந்து 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 நம்ம தெய்வ நிலைக்கு நம்ம உயர்ந்து போறோம். புலன் இச்சைகள்ல இருந்து நம்ம வெளியில வரணும், அனுபவிக்கணும் அளவோடையும் முறையோடையும். நமது உடல்ல 7 சக்கரங்கள் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியம் அப்படிங்கிற 7 சக்கரங்கள் பிரதான சக்கரங்கள். 1400 சக்கரங்கள் இருக்கான் உடல்ல. அதுல ஒரு 21 சக்கரங்கள் துணை சக்கரங்கள். அதுலயும் தலைமையா முக்கியமா இருக்கிறது இந்த 7 சக்கரங்கள். இந்த 7 சக்கரங்கள் நமக்கு தவம் சொல்லி கொடுத்திருக்காங்க. உடல் மன இயக்கங்களுக்கும் இந்த சக்கரங்கள் தொடர்பு உண்டு.
நம்ம அந்த சக்கரங்களுக்குள்ள போல நம்ம அந்த தலைப்பகுதியில இருந்து மட்டும் நம்ம தொடருவோம். இப்போ மூலாதாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குண்டலினி சக்தி இருக்கு. குருவின் அருளாசியோடு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் அந்த குண்டலினி ஆற்றலை, உயிர் சக்தியின் ஒரு பகுதியை தட்டி எழுப்பி புருவ மத்திக்கு கொண்டு வராங்க. அதன் பிறகு சாந்தி எடுத்துக்கிறோம். அதன் பிறகு என்ன பண்றோம்? உயர்ந்து புருவ மத்தியில் குவிந்த ஆற்றலை உயர்த்தி துரியத்துக்கு எடுத்துட்டு போறோம். ஆக்கினில தவம் செய்யும் போது உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பியான பிட்யூட்டரி சுரப்பி நல்ல இயக்கத்துக்கு வரும். ஐம்புலன்கள் தொடு உணர்வு, தொடு உணர்வாக மற்ற 4 புலன்களும் ஒரே புலன்களாக, ஐம்புணர்வு ஒரே புலனாக தொடு உணர்வாக உயர்ந்து அங்க நம்ம துரிய ஆக்கினில உணர்றோம். துரியத்துக்கு உயர்ந்து போகும்போது உயிராகவே நிற்கிறது. சோ அந்த உச்சந்தலையில உணர்வை நிறுத்தி தவம் செய்வதுதான் துரிய தவம். இதுக்கு பிரம்மரந்திர தவங்கிற பேரு உண்டு. இறைநிலை செல்வதற்கான அந்த பயணத்திற்கான வாசல் படி அப்படிங்கிறாங்க, கேட் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க, பிரம்மரந்திரம் அப்படின்னு சொல்றது. அப்ப நமக்கு இப்ப நம்ம ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ள வரும். விலங்கின தொடராக வந்த பதிவுகள், அதனால நம்ம மனிதன் எண்ணிறந்த மனித பிறவிகள், எத்தனை பிறவிகள் தாண்டி நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம். ஹெரிடேட்ரியா முன்வினை பதிவுகளாக சஞ்சித கர்மா மனுஷன்கிட்ட இருக்கு. பிறக்கும் போதே அந்த ஓப்பனிங் பேலன்ஸோட வரும். அதையெல்லாம் நம்ம போக்கிக்கணும்னா மூளை இயக்கத்தை கட்டுப்படுத்தி எப்படி கொண்டு வரணும்? நம்மளோட விருப்பம் போல என்ன செய்யணும்? அதாவது அறிவு சொல்றத கேட்கணும். புலன் வழி போகாம அறிவு சொல்றத கேட்க ஆரம்பிக்கணும். அறிவுங்கிறது இறைநிலை, விழிப்புணர்வு. அப்ப இல்லைன்னா என்ன ஆகும்? பதிவுகளின் வழியேதான் நம்ம எண்ணங்கள் எழுச்சி பெற்று உடல் சிற்றறை எல்லாம் ஒத்துழைக்கும் போது செல்களாக மலரும். அதற்கான விளைவுகளையும் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. திருமந்திர பாடல், தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள், சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அப்ப துரிய நிலை தவத்தை நம்ம செய்யும் பொழுது சஞ்சித கர்மமாக முன்னை வினையும் நமக்கு பிராரப்த வினையும் கலைந்திடலாம் அப்படிங்கிறது திருமூலர் சொல்றார். 3 வினைகளுமே களைய முடியுங்கிறார். ஏன்னா துரியாதீதம்ங்கிறது துரியத்திலேயே ஆழ்ந்து அதீதமான அந்த உணர்வுக்கு போகும்போது அதுதான் துரிய அதீதமாக சொல்லப்படுது. இப்ப துரிய அதீதத்துல முக்களங்களையும் போக்க முடியும் சுவாமிஜி நமக்கு சொல்றாங்க. ஆணவம், கண்மம், மாயங்கிற களங்கங்களும் நமக்கு போக்க முடியுங்கிறாங்க. அப்ப துரியத்துல ஆழ்ந்து தவம் செய்ய நம்ம ஆன்ம தூய்மை நமக்கு பெற ஆரம்பிக்கிறோம். அப்ப அந்த உயிராற்றல் என்ன பண்றது? மூளையின் ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் ஊடுருவி பாய்ந்து மூளை ஃபுல்லா அந்த டார்மெண்ட்ரியா இருக்கிற செல்ஸ் எல்லாம் கூட நல்ல இயக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன ஆகும்? நமக்கு ஒருவிதம் பலன் உடல் கூறுகளா, உடல் இயக்கமா, உடலியலா பார்க்கும்போது ஞாபக சக்தி அதிகமாகும். ஞானத்துல அந்த ஞான தேடல்ல நம்ம சிந்திக்கும் பொழுது நம்மளுடைய வினைகளை போக்கி நம்ம அந்த பிறவி பயன் இதற்காக வந்தோம், இந்த பிறவியின் நோக்கம் என்ன, இந்த பதிவுகளை முதல்ல போக்கிக்கணும். உச்சைக்குல இருந்து வெளிவரத்துக்கு ஆக்கினை பண்றோம். புலன் உணர்வுகள்ல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு விடுவித்துக்கிறதுக்கு ஆக்கினை பண்றோம். துரியம் போகும்போது நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் போக்கி நம்ம இறைநிலையோட ஒன்று கலக்கிறதுக்கு, அந்த பிறவா நிலை அடைவதற்கு நமக்கு துரிய தவம் ரொம்ப முக்கியம். அந்த துரிய தவத்தை ராஜயோகம் அப்படின்னு சொல்றாங்க. துரியமும் கடந்தோர் பெரியவான் பொருள் அப்படிங்கிறது திருவருட்பாளர். அது துரியத்தை கடந்து போகணும், தலைக்கு மேல போகணும். இப்ப அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இந்த துரிய தவத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன் வினை போம் அப்படிங்கிறாரு ஞான கல்விய பாடல் 148வது பாடல்ல சுவாமிஜி நமக்கு கொடுக்குறாங்க.
அப்ப அங்க முன்வினைகள் முதல்ல போயிடுங்கிறாங்க. அந்த சஞ்சிதம் போனாலே நமக்கு ஏன்னா நம்ம மனவளக்கலைக்கு வந்துட்டோம். நம்மளுடைய கர்மாவனாலதான் நம்ம துன்பப்படுறோங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா புரியுது. கஷ்டம் நம்ம துன்பங்கள் வருது எதனால் நமது பதிவுகள். அப்ப பதிவுகளை போக்கிக்கிற முதல்ல என்ன பண்ணணும்? பாஸ்ட் அத ஒரு பக்கம் இருக்கட்டும். இனி வாழும் காலத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வுக்கு வந்துடுறோம். ஆனா அதே சமயம் நமது சஞ்சிதமும் பிராரத்தமும் அதுதான் நமது அறிவாட்சி தரத்தையும் நிர்ணயிக்கிறதுங்கிறாங்க. அப்ப நம்ம சஞ்சிதத்தையும் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். நம்ம ஆகாமியம் அதுவும் சேர்ந்தது. அடுத்தது பிராரத்தத்தையும் கிளியர் பண்ணணும். ஆகாமியத்துல நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். அதுக்கு நமக்கு துரிய தவம் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்குங்கிறாங்க. ஐம்பது நாள் விரிந்தே பழகிய மனத்தை அந்த ஆக்கினை நிறுத்தும் பொழுதே நம்ம புலன்களை வெற்றி பெற்றுறோம். இப்ப அந்த துரிய நிலைக்கு இன்னொன்னு என்ன சொல்றாங்க? சகசிராதார யோகம் அப்படிங்கிறாங்க. சகசிரம்னா 1000, அதாவது 1000 வித தாமரைங்கிறாங்க. உடனே இந்த தாமரை பூ இருக்கிறதா அர்த்தம் இல்ல. அவ்வளவு செல்ஸ், அத்தனை ஒரு செல்ஸ் இருக்கு, அத்தனை இயக்கங்கள், ரீஜனல் வால்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ணம் தோன்றுவதற்கும் அது அந்த சிற்றறிகளை சேர்ந்து இயங்குமா. நமது மூளையில கோடிக்கணக்கான சிற்றறிகள் இருந்தாலும் ஒரு சிறு பகுதி தான் நமக்கு இயக்கத்துல இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த டார்மெண்ட்ரியா இயக்கத்துக்கே வராம இருக்கிறது கூட உச்சியில் நினைவை நிறுத்தி தவம் செய்யும் பொழுது அந்த உயிராற்றல் ஒவ்வொரு மூளையில இருக்கிற ஒவ்வொரு சிற்றறையும் ஊடுருவும் பொழுது சுழன்று சுழன்று வருமா. அந்த ஓட்டமே ஒரு இனிமையா ஒரு ஆனந்த அனுபவமா இருக்கும். அது நமக்கு அந்த மூளையில் இருக்கிற ஒரு ஒரு சிற்றறைகளாக விரிவடைய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும்? இந்த ஜீவகாந்தம் அதை அதிகரிக்க செய்து நாம அந்த நினைவாற்றல் அதிகமாகும். நமது செயல்கள்ல விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும். அவ்வளவு ஒரு அற்புதமான உள்ளுணர்வு வருங்கிறாங்க. இன்னும் நல்ல மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய் பால் எதிர்த்தடி புதம்பாய் தேங்காய் பால் எதிரி அப்படிங்கிறாரு புதம்பை சித்தர். அந்த அளவுக்கு நமக்கு உள்ளுணர்வு, அதாவது முன்னாடி கூட ஒரு ஸ்பீச்ல சொன்னேன், உள்ளுக்குள்ள இன்ட்யூஷனா வர குரலை கேட்கணும். நமக்குள்ள அது ஒலிக்கா இருக்கு. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு முன்னாடி எண்ணமாக நமக்குள்ள இருந்து இன்ட்யூஷன்ல எது சரி எது தவறுங்கிறத நமக்கு நாம தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு இந்த துரிய தவம் ரொம்ப உதவியா இருக்கும். பீனியல் சுரப்பி நல்ல இயக்கத்துக்கு சாமிஜி சொல்றாங்க பாருங்க, உச்சியிலே நீ சென்றால் உடனே காணும் ஓர் அதிசயம் வளமாம் சுற்று ஆகும் அச்சமயம் அறிவுக்கு ஓர் வியப்பு காணும் அவ்விடத்தே நிலைத்திருக்க பழகிவிட்டால் இச்சையெல்லாம் பிறக்குமிடம் கண்டு கொள்வாய். எது வேண்டும் வேண்டாம் என்று இரண்டும் கண்டு நச்சு விளை இச்சையெல்லாம் அழித்து விட்டு நலமையும் எண்ணமே மீதம் கொள்வாய். பாசிட்டிவ் தாட் எது நடக்குமோ அதை மட்டும்தான் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் பிட்யூட்டரி சுரப்பி உடல் இயக்கத்துக்கான தலைமை சுரப்பி, வீனியல் சுரப்பி மன இயக்கத்திற்கான சுரப்பி. அப்ப அது நல்ல இயக்கத்துக்கு வரும் பொழுது ஆன்மா பழிச்செயல் பதிவுகள்ல இருந்து தூய்மை பெற ஆரம்பிச்சிடும். இப்ப நடுமனதையும் நம்ம வெற்றி கொள்ளுறோம். துரியதவத்தினால நடுமனது நம்மை வெற்றி கொள்றோம். மனதோட விரியின் தன்மை அதிகமாகுறாங்க. நாம் எண்ணும் எண்ணம் உயர்ந்த எண்ணமாக, ஏன்னா நம்ம தவம் செய்ய செய்ய அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும். பீட்டால இருந்து ஆல்பாக்கு வந்துடுவோம். சோ ஆல்பாக்கு வரும்போதே நம்ம விழிப்புணர்வுக்கு வந்துடுவோம். விழிப்புணர்வுக்கு வரும்போது மாறான எண்ணங்கள் நம்ம விட்டு நீங்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளுடைய எண்ணம் எல்லாமே உயர்ந்த எண்ணமா இருக்கும். அப்ப நம்மளோட உயர்ந்த எண்ணத்தை இன்னொரு மனதிலும் நாம ஊடுருவ செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம நல்லது மட்டும்தான் செய்வோம். என்னால முடியும் எண்ணத்தை ஊடுருவ செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறதெல்லாம் எல்லாருக்குள்ளயும் நம்ம புகுத்த முடியாது. ஏன்னா ஆகினை துரியம் பண்ணும்போதே அந்த தூய்மை பண்ணி ஆரம்பிச்சிடுது. அப்புறம் நம்ம சங்கற்புகள் வாழ்த்துக்கள்லாம் செயலுக்கு வருதுங்கிறாங்க. மனதிற்கு வேகமும் நுட்பமும் எளிதில் உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கும் நாம போக மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அகத்தாய்வு செய்யறதுக்கு அருமையான இந்த தவம் துரியம். உள்ள களங்கமும் உடல் களங்கமும் தூய்மை அடையுது இந்த துரியத்துல அப்படிங்கிறாங்க. இந்த துரியத்துல தூய்மை அடைஞ்சாச்சு, நம்மளுடைய கர்மாலா தூய்மை அடைய ஆரம்பிச்சாச்சு. ஆனா அதுதான் எல்லையா? இல்ல, மனதை விரிச்சு வெளியில போறோம். அதுக்கு மேல இன்னும் இன்னும் விரிஞ்சு விரிஞ்சு உள்ளயும் இருக்கு வெளியிலயும் இருக்கு. என்ன இருக்கு? வெளிதான் இருக்கு. அப்ப நமக்கு துரியாதீதம்.
அது துரியாதீதம் நேரடியா துரியாதம் போக முடியுமா? எல்லாமே இறைவன் தான். இறைவன் இறந்து கிடைக்கிறான். ஆனாலும் அதுக்குன்னு ஒரு சேனலைஸா நம்ம போகணும் இல்லையா? இப்ப நமக்கு வந்து கிராஜுவேஷன் படிக்கணும்னு ஆசை, இல்ல அடுத்தது எம்பில் படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும், நேரா நம்ம படிக்க முடியாது இல்லையா? படிப்படியா தான் நம்ம போறோம். அது போல புலன்களோடையும் இந்த இயல்பு வாழ்க்கையிலையும் தொடர்ந்து இதே வாழ்க்கையில இருந்த மனிதன் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து அந்த இறைநிலையோடு ஒன்ற கூடுறதுக்கு படிப்படியாக சுவாமிஜி நமக்கு ரொம்ப அற்புதமா தவங்களை எளிமையாக வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. சோ அதுக்கு என்ன பண்றோம்? நமக்கு அருமையான தவம் துரியாதீத தவம், குண்டலி யோகத்தில் உச்சக்கட்ட தவம் அப்படிங்கிறாங்க. இந்த துரியாதீத தவத்தை தானாகவே நின்று உயிர் துரியாதீதத்தில் தன் மூலத்தை அறிகின்றது அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து அந்த மூலமாகவே மூலத்தை பத்தி தெரிஞ்சுக்கல, நாம் அதுவாகவே ஆகிறோம். அதுதானே, அவனே அதுவாக அதுவே அனைத்துமாக இருக்கும் நிலைக்கு நமக்கு துரியாதீதம் நமக்கு கொண்டு செல்லும். ஆழ்ந்து ஆழ்ந்து துரிய அதீத நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க என்ன ஆகும்? எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற அந்த அன்பும் கருணையும் ஓங்கி நிற்கும். இப்ப துரியத்துல பாத்தீங்கன்னா நமக்கு துரிய தீட்சை எப்படி கொடுக்குறாங்க? பார்த்து கொடுக்குறாங்க இல்லையா? கண்கள் மூலமாக நமக்கு பார்த்து கொடுக்குறாங்க. ஆகினை ஸ்பரிச தீட்சை கண்கள் மூலமாக துரிய தீட்சை கொடுக்குறாங்க. துரியாதீதம் பாத்தீங்கன்னா எண்ணத்தின் மூலமாக நமக்கு கொடுப்பாங்க. சோ அந்த அந்த அதுக்கு வந்து ஞான தீட்சை அப்படிங்கிற பேரும் இருக்கு. இது வந்து ஒரு மாபெரும் புதையல் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. இதுல எல்லாமே அடக்கம் அத்தகைய இருக்கு. சுத்த வழியிலேருந்து அந்த முழுமையான அந்த பரிணாமம் முதல் அந்த அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் அங்க ஆரம்பிச்ச அந்த பயணம் இறை துகள்களாகி அங்கேருந்து பஞ்ச ஒவ்வொரு ஒவ்வொரு பஞ்ச பௌதிக பொருட்கள் தோற்றமாகி ஓரறிவுல இருந்து ஆறாவது அறிவு மனிதன் வரை அண்ட கலாச்சாரங்கள் எல்லாம் அத்தனை விஷயமும் நமக்கு அந்த துரியாதி தவம் பண்ணும்பொழுது அதோட நம்ம கனெக்ட் ஆகும். அத்தனை அடக்கமா நம்ம கருமையத்துல இருக்கு. கருமையமே இருட்டுதானே. துரியாதி தவமும் உச்சக்கட்ட தவம் இருட்டுதான், கருமையமும் இருட்டுதான். அப்ப மனம் வந்து அடிக்கடி நம்ம துரியாதி தவம் செய்யும் பொழுது பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் புரியும். அதுதான் சமாதி நிலைங்கிறாங்க. தனியா எதையோ தேட வேண்டாம். நாம பாட்டுக்கு தவம் செய்ய செய்ய நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த இயற்கை நிறைவாக முழுமையாக நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி வந்து மண்ணை வந்து தோன்ற தோன்ற கிணத்து நீர் வந்து இந்த நீருங்கிறது நம்ம வந்து பஞ்சபூத நவகிரகம் பண்ணினோம். நீர் என்ன சொல்றாங்க? 72% நீர் அப்படிங்கிறாங்க. அது நீர் வந்து ஒரே இடத்துல 72% நீர் இருக்கா? இல்ல. அது என்ன ஆகும்? பிச்சு பிச்சு தானே இருக்கு. கடல்ல இருக்கிறது தண்ணி தான், கடத்துல இருக்கிறது தண்ணி தான், வீட்டுல நம்ம மினரல் வாட்டர் வாங்கி ஒரு கேன் வாங்கிறோம், அது தண்ணி தான். எல்லா நீர்நிலைகளும் சேர்ந்ததான் அந்த 72% இல்லையா? அப்போ அந்த கிணற்று நீரோ இல்ல ஒரு குளத்து நீரோ இது வந்து கடலோட தொடர்புடையதான் இருக்கு. அந்த பெருசா இருக்கிற அந்த விரிந்து இருக்கிற கடலோட தொடர்புலதான் இருக்கு. அப்ப நம்ம மண்ணை நம்ம தோண்ட தோண்ட எப்படி தண்ணி வருது? நம்ம வந்து இப்ப போர் போடுறோம், இல்ல அந்த நாள்ல கிணறு வெட்டுவாங்க, அதை தோண்ட தோண்ட உள்ள தண்ணி சுரக்கிறது இல்லையா? அப்ப அந்த தண்ணி எங்க இருந்து கிடைக்கிறது? அந்த கடல், அந்த பெருவெளி அங்கேருந்து வர்றதுதான். அது போல நம்மளுடைய இந்த ஜீவகாந்தம் எப்போது வான்காந்தத்தோடு தொடர்புலதான் இருக்கு. ரெண்டுமே இறைத்துகள் தான். அது ஜீவன்ல இருக்கிறதுனால ஜீவகாந்தம், வெளியில இருக்கிறது வான்காந்தம். இதுதான் வித்தியாசம். அப்போ அந்த என்ன ஆகும்? அதோட ஒன்று கலக்கணும்னா நமக்கு அந்த ஜீவாத்மாவோடு அந்த பரமாத்மாவோடு ஜீவாத்மா சேரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு துரியாதீதம் தான் செய்யணும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் காணும் கரைந்துவோம் தன்முனைக்கு காணும் தெய்வம். அருமையான பாடல் இது. துரியாதீதத்துக்கு சாமிச்சு கொடுத்திருக்கிறது. கரை நீங்கிடும், நம்மளது களங்கங்கள்லாம் போயிடும், முக்களங்கங்களும் மறைஞ்சிடும். ரொம்ப நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பிராயச்சித்தம் தான் தேட முடியும் இல்லையா? இந்த கண வரைக்கும் முடிஞ்ச விஷயங்களை நம்மளால திருப்பி கொண்டு வர முடியுமா? முடியாது. ஆனா பிராயச்சித்தம் அப்ப வந்து ஒரு போன ஒரு ஒரு ஸ்பீச் நம்ம விதியா மதியான்னு ஒரு ஸ்பீச் கூட கேட்டோம் பாருங்க. எது வலிமையானதுன்ட்டு பார்த்திபனியா ஸ்பீச்ல
அப்ப நமக்கு வித்யாமதிய கேள்வி வந்து வெளியில இல்ல, நமக்குள்ளேயே சாமிஜி கொடுத்துட்டாங்க. எப்படி நம்மளோட விதியை சாமிஜி கொடுத்த தவங்கள் என்னும் மதி மூலம் வெற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு இவ்வளவு அருமையான ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம எங்க இருந்து கிளம்பி வந்தோம்? சுத்தவெளியில இருந்து வந்தோம், இறைநிலையில இருந்து வந்தோம். மனிதன் என்பவன் இறைநிலையில் ஒரு பிம்பம், ஒரு துளி, இல்லையா? அப்ப போக வேண்டிய இடம் ஏறின இடத்துலதான் இறங்கணும் நம்ம, இல்லையா? நம்ம என்ன பண்றோம்? திருப்பி போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப புரிஞ்சாச்சு, இனி நம்ம போகிறதுக்கு வழியை பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஆழ்ந்து 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 தவம் செய்யணும். அந்த கரும்பா ஒரு நாள் முழுக்க தவம் வேண்டாங்கிறாங்க சுவாமிஜி. காலை மாலை இருவேளை தவம் கண்டிப்பா அதை பண்ணிடணும். அப்ப நம்ம தவம் செய்ய செய்ய நமக்கு நமது களங்கங்கள், இந்த சுத்தவெளிங்கிற அந்த கடல், அந்த கடலோட ஒரு துளியா இருக்கிற நாம வந்து சேர்ந்துடுவோம். அப்ப அந்த கடலுக்குள்ள நம்ம கரைக்கும் போது என்னமாகும்? நாமளும் தூய்மை அடைஞ்சிடும். பெருங்காய கடல்ல கரைச்ச பெருங்காயம் சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இல்லையா? அது சொல்லுவாங்க. இது போல அந்த பெருங்காயங்கிறது மணக்கிறது, ஆனா நம்ம கிட்ட களங்கங்கள் இருக்கு. அது கரைந்து நாம மணக்கிறதுக்கு, நாம தூய்மை பெறுவதற்கு பெருவழியா பெரிய கடலா இருக்கிற அந்த இறைவெளியோடு இறைநிலையோடு கலப்பதற்கு நமக்கு துரியாதித்தவம் மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு 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 பெரிய சொத்துன்னு சொல்லலாம். பெரிய சொத்துன்னா கூட அது வந்து தன்முனைப்பு கொடுத்துரும். சொத்துன்னு சொல்லாம நம்ம வந்து ஒரு பொக்கிஷம் சொல்லலாமா? சாமிஜி கொடுத்த மிக அருமையான இது. அவ்வளவு ஒரு அருமையான தவங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து நம்ம அந்த தவத்தை செய்ய செய்ய, துரியாதீத தவம் செய்ய செய்ய நமக்கு ரொம்ப நிறைய அளப்பரிய பலன்கள் இருக்கு. அத்தனை பலன்கள், சில நன்மைகள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கால ஞானம் மலருங்கிறாங்க. ஒண்ணு செய்ய போறோம், ஒண்ணு நடக்க போறது அப்படிங்கிறது நமக்கு இன்ட்யூஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நடக்கிறதெல்லாம் நினைப்பாங்க. அந்த நிலைக்கு நம்மளாலையும் உயர முடியும். அப்ப எப்படி ஞானிகளோட நம்ம ஈக்குவலா சொல்றோமா? அப்படி அர்த்தம் இல்ல. இப்ப சுவாமிஜியை தன்னையே உதாரணமாக்குறாரு. மனிதனாக பிறந்து மாமனிதனாக உயர்ந்து குரு நிலையை அடைந்து இறைவனோடு இறைநிலை அளவுக்கு நமக்கு இன்னைக்கும் அங்கிருந்து நமக்கு வழிகாட்டிட்டு இருக்காங்க. சோ அந்த நிலைக்கு எல்லாராலையுமே போக முடியும். என்ன பண்ணணும்? தொடர் பயிற்சி தான். பயிற்சி பயிற்சி பயிற்சி, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. அப்ப நம்ம அது வெற்றி எனக்கு என்ன பலன் எதிர்பார்க்காம ஒவ்வொரு நாளும் காலி பாத்திரமா, ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்கள் கிடைக்கட்டும். அமர்ந்து நம்ம இந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நமக்கு இத்தனை விஷயம் இருக்கும். எல்லாரையும் இறைவனாக அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. எல்லாரும் இறைவனா பார்க்கும்போது அந்த வெறுப்புக்கு லிஸ்ட்ல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அன்பும் கருணையும் ஓங்கி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முழுமை பேரு. எதுக்காக இந்த பயணத்துக்கு வந்தோம்? முழுமை பேரு அடையணுங்கிறதா. அது நமக்கு கிடைக்கிறது. பாவ பதிவுகள் நீங்கிறது. நம்மளுடைய சஞ்சித கர்மால முதல்ல சஞ்சிதத்திலேருந்து நாம வந்து விடுவிக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை, இது முக்களங்கங்கள் முழுமையாக போயிடுங்கிறாங்க. குருவோட உயிர் கலப்பு. ஏன்னா அவர் அந்த நிலையிலே தான் இருக்காரு. நம்ம சுவாமிஜியோட எந்த ஸ்பீச் நீங்க யூடியூப்ல எங்க எடுத்து பார்த்தாலும் அந்த ஃப்ரீக்வன்சி மாறவே மாறாது. அந்த நிதானம், பொறுமையா அவரோட பார்வையாகட்டும், எப்போதுமே அவர் அந்த அமைதி நிலையிலேயே இருக்காங்க. அந்த நிலைக்கு நம்ம சுவாமிஜியோட புரிஞ்சுக்கணும்னா நாமளும் அந்த நிலைக்கு உயரணும், இல்லையா? குருவோட உயிர் கலப்பு நம்மகிட்ட இருக்கு. ஆனா குருவின் தத்துவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த நிலைக்கு நாம போகிறதுக்கு அப்ப நமக்கு இந்த தவங்கள் நமக்கு பேருதவியா இருக்கும். இறுதியாக பாத்தீங்கன்னா பிறவி தொடர் அறுக்கப்படுகிறதுங்கிறாங்க. ஏன்னா நம்மளோட கர்மா எல்லாம் கழிஞ்சு நல் ஸ்டேட் வந்துட்டோம்னா அதுக்கு மேல பிறவி கிடையாது. புனரபி ஜனனம் புனரபி மரணம் வேணாம், போறோம். இதோட போறோம் இந்த பிறவி. இதுக்கப்புறம் நம்ம இறைவனோட கலந்துடணும். அப்ப அவ்வளவு ஒரு அற்புதமான தவங்கள் நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. நேரடியா துரியாத தவம் போக முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? நமக்கு பேத்வே கொடுக்குறாங்க. உடலை தாண்டி முதல்ல போங்க. நம்மளுடைய நம்மளுடைய துவாதசாங்கம் சொல்லி அந்த விரிந்த நிலையில மேல இருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜா கடக்க சொல்றாங்க. சூரியன் சந்திரன் பாக்குறோம், சூரியன் பாக்குறோம், அந்த பிரபஞ்ச களத்துக்கு போறோம். அதை தாண்டிதான் நாம வந்து துரியாத நிலை எத்தனையும் தாங்கி இருக்கும் அந்த பெருவெளிக்கு நம்ம இணைத்துக் கொள்ளணும். அந்த விதத்துல குரு கொடுத்த இந்த தவங்களையும் இந்த பயிற்சிகளையும் அந்த உன்னதியும் அதன் மேன்மையும் நாம் புரிந்து கொண்டு தவறாது அனுதினமும் பயிற்சி செய்து நாமும் உயர்ந்து நம்மை சார்ந்தோரையும் உயர்த்துவோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இறை பேராற்றலுக்கு நன்றி.
குரு மகானுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மன்னிக்கணும், ஒரு நிமிடம் அதுக்கு எடுத்து வாழ்க. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஐ ஜஸ்ட் ட்ரை மை பெஸ்ட். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நல்லதொரு தலைப்பு, அதுக்குரிய நல்ல ஒரு சிந்தனையை தந்தீங்கள்.